வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களுக்கும், போட்டுதலுக்குரிய துணை மேயர் அவர்களுக்கும், போட்டுதலுக்குரிய ஆணையர் அவர்களுக்கும், மன்றத்தில் வீட்டிருக்கின்ற நிலைக்குழு, மண்டல குழு தலைவர், என் போன்ற மாமன்ற உறுப்பினரும், ஆளுமைமிக்க அதிகாரிகள் அனைவருக்கும் எனது முதற்க நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று கல்வித்துறை அறிவிப்பு, கல்வித்துறை பட்ஜெட்டில் கல்வித்துறை தான் அறிவிப்பு ஒன்று. அதிலிருந்து ஆரம்பித்து 62வது காலநிலை என்று நிறைவேற்றிருக்காங்க. காலநிலை மாற்றத்தை பற்றி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. உள்ளபடியே நான் வரவேற்கிறேன். எனக்கு முன்னதாக பேசிய என் அன்பு அக்கால் பாத்திமா கூட என்ன சொன்னாங்க, 61 நான் வரவேற்கிறேன்றாங்க. 62 செயல்பட்டால் தான் 61 நம்ம அனுபவிக்க முடியும். 62 காலநிலை மாற்றத்தை, அந்த அறிகுறியை நாம் புரிந்து கொண்டால்தான் அதுக்கு முன்னாடி இருக்கிற 61 அனுபவிக்க முடியும். ஆகவே இன்னைக்கு 4 டிகிரி செல்சியஸ் ஏறுது. பெரிய வெப்பசலனம் இருக்கும், மிகப்பெரிய ஈரப்பதம் இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம பண்ணல, நம்முடைய முதல்வர் திராவிட மாடல் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி உருவான உடனே அவர் டிஎன்ஜிசிசின்னு உருவாக்குறார். ஐபிசி மூலமா கடந்த கால 0 கூட நான் பேசியிருக்கேன். அந்த தமிழ்நாடு கிரீன் கிளைமேட் கம்பெனி மூலமா 3 இயக்கத்தை மட்டும் உருவாக்கல, அடுத்த வந்த 2வது சம்மிட்ல 4வது இயக்கத்தையும் உருவாக்குறாரு. அது டிஎன் ஷோர்ன்றார். தமிழ்நாடு, அதாவது நெய்தல் மீட்பு இயக்கம்ன்றார். கோஸ்டல் ரீஸ்டோரேஷன் கம்பெனி இயக்கம்னு உருவாக்குறாரு, ஒரு மிஷன் பிளான் உருவாக்குறாரு. எப்பேற்பட்ட இயக்கம்ன்றத இனி வரும் காலம் நீங்க புரிஞ்சுப்பீங்க. அந்த நெய்தல் மீட்சி இயக்கம் சரி, 2வது சம்மிட்ல தான் 4வது இயக்கத்தை உருவாக்குறாரு. 5வது இயக்கத்திலையும் கடந்த காலம் வந்த 2 நாள் சம்மிட்ல மாநாட்டில் காட்டுல காலநிலை மாற்றத்தில் பேசும்போது அவர் ரொம்ப தெளிவாக குறிப்பிடுறாரு, லிட்ரஸி இருக்கணும்ன்றாரு. கிளைமேட் பத்தி ஒரு லிட்ரஸி இருக்கணும், காலநிலை பற்றி ஒரு அறிவு தெளிவு நம்ம கிட்ட இருக்கணும். ஸோ கிளைமேட் லிட்ரஸின்னு ஒரு இயக்கத்தை உருவாக்குறாரு. காலநிலையை பத்தி நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கின்றாரு. கடந்த முறையும் பல முறை இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்திருக்கிறேன். காலநிலை நம் மாநகராட்சிக்கு ஒவ்வாத ஒன்றுமில்ல. காலநிலை மாற்றத்தை முதன்மையான கருத்தில் கொண்டுதான் இந்த மாநகராட்சி இயங்க வேண்டும், இயக்கப்பட வேண்டும். இதுதான் நம் தலைவர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். இதுதான் நம்முடைய முதல்வர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார். அந்த ஈரநில இயக்கம்ன்றது வெறும் இயக்கத்தை ஆரம்பிச்சு விட்டுடல, பசுமை தமிழ்நாடு இயக்கம் ஆரம்பிச்சு விட்டுடல, ஈரநிலை இயக்கம் ஆரம்பிச்சு விட்டுடல. ஈரநிலை இயக்கத்தின் மூலமா நீங்க ஒரு விஷயத்தை தயவு செய்து புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் மொத்தமே 75 ஈரநிலை இயக்கம் தான் இருக்கு. 28 மாநிலங்கள், 8 யூனியன் டெரிட்டரி, கேபிட்டல் சேர்த்து மொத்தம் 75 ஈரநிலங்கள். ஈரநிலங்கள்லாம் என்ன? சென்னையில் இருக்கின்ற பள்ளிக்கரணையில் இருக்கிற பறவை சரணாலயம் சதுப்பு நிலம் ஈரநிலம். இந்த தமிழ்நாடு அரசு 2021 நம்ம தலைவர் முதல்வரான பிறகு ஒரே ஒரு இயக்கம் தான், ஒரே ஒரு ஈரநிலம்